முத்து ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வேறால என்ன முடியுமோ அதை பண்ணுவார். இந்த ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து போகிறவனோ இல்லை கடந்து போகிறவனோ நான் கிடையாதுங்கிறத பல தடவை அவர் நிரூபிச்சிருக்காரு. அதனால் சிக்கல்கள்லையும் சிக்கியிருக்காரு. அதனால் நல்ல பேரும் வாங்கியிருக்காரு. எல்லாத்தையுமே வந்து அவருக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படிங்குவாங்களா, அது வந்து அவருக்கு நிறையவே உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய நல்ல மனசு தான். அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணார், சிட்டி வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணும் பொழுது அவங்கள போய் வந்து அடிச்சு கும்மி அவர் வந்து மிரட்டி எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சுருக்காரு. செஞ்சு இப்போ கடைசியில் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா, சிட்டியோட திருப்பி ஒரு பகையை சம்பாதிச்சிட்டார். சிட்டி இதை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சத்யா சிட்டி கூட தான் சுற்றுறதுனால இனிமேல் வந்து நீ அவனை போய் பார்க்கலாம் போகக்கூடாது, அவன் பிறந்த நாளுக்குனா நீ போக வேணாம், பொண்டாட்டியாக நான் சொல்கிறது இது மட்டும் கேளு, நான் ஒரு புருஷனாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் வேற சொல்கிறாரு. அது என்ன புருஷன் பொண்டாட்டிகிட்ட கேட்கறது உங்கள் தம்பியோட பர்த்டேக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஸ்ருதி வந்து கேட்டுறாங்க. அவங்க கேட்டதில் நியாயம் இருக்குது. ஆனால் வந்து அதில் முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னா வந்து முத்து வாயை திறந்து சொல்லாமல் இருந்தது தான். வாயை திறந்து என்ன பிரச்சனை, ஏன் போக வேணாம்னு சொல்லணும். நீங்கள் பேசாமல் ரூல் போட்டிங்கன்னா அந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அதுக்கான காரணம் என்ன, அவன் சரியில்லை, அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, சிட்டி கூட சுற்றிட்டு இருக்கான், ஆஃபீஸ் போகிறதில்ல, காலேஜ் போகிறதில்ல, அவன் நிறைய பொய் சொல்கிறான், எங்கள் அம்மாவோட பணத்தை திருநதே அவன் தான் அப்படிங்கிறத சொல்லணும். அதை சொல்லாமல் விட்டதுனால இப்போ என்ன ஆகிடுச்சு, இப்போ மீனா போய் இவர் அங்கே போய் தடுத்து நிறுத்தி அங்கே பிரச்சனையாகி இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவாகிறதுன்னு எல்லா விஷயமும் நடக்க போகுது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சிட்டி என்ன கேட்டார் அப்படின்னா, என்ன உன் வீட்டுக்கு அவன் பிரச்சனை பண்ண என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு கேட்ட பொழுது, என் வீட்டுக்கு வந்து பாரு, என் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கான தைரியம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எந்த தைரியத்தை அவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னா வந்து, நம்ம இவங்ககிட்ட போய் நிற்க மாட்டோம், ஏன் சார் வேறு நல்லவங்களே இல்லையா, இவங்ககிட்ட போய் கடன் வாங்கியிருக்கீங்களே சார் அப்படின்லாம் கேட்டு போயிட்டார்ல. ஆனால் சிட்டி கிட்ட ரோஹிணி கடன் வாங்கி வச்சுருக்காங்க, ரோஹிணிக்கு பணம் தரணும். இப்போ வந்து ரோஹிணியை கால் பண்ணி, உங்களோட குழந்தை வந்து ஓவராக பண்ணுறான், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எனக்கு பண்ணிட்டான், என்னுடைய இந்த பிஸ்னஸே கெடுத்து விடுற மாதிரி வேலையை பார்க்குறான், எனக்கு அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து பணத்தை உடனே செட்டில் பண்ணுங்கள், என்கிட்ட வாங்கின பணம் மொத்தமாக 2-3 லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட, ஸோ அந்த பணத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது ஒரு பக்கம். இல்லை அப்படின்னா வந்து இன்னும் வந்து ஒரு அதிக ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக நேராக வீட்டுக்கு மட்டும் கிளம்பி வந்தால் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்து இந்த கடன் வாங்கி உங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன்டா முத்து, எதை வர முடியாதுன்னா இப்போ வந்துட்டேன், இப்போ நான் ஓவர் பணம் அதிக பணம்லாம் கேட்கல, வாங்கின காசை உடனடியாக கட்ட சொல்லி கேட்குறேன், அவ்வளோதான். என்கிட்ட காசை வந்து இந்த நாளைக்குள்ளே கட்டுங்க, இல்லைனா இப்போ நான் போலீஸ்கிட்ட போகிறேன், என்கிட்ட வாங்கினதுக்கான அக்ரிமெண்ட்டுக்கான சைனு எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னால் இப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் ஆகும். என்னன்னா வந்து நீ எதுக்குமா இவன்ட்டு போய் கடன் வாங்கினேன், நீ சொந்தமாக ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்க, உங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து பணம் லட்சக்கணக்கில் அனுப்பிவிடுறாரு, இவன்ட்டையும் வாங்குறேன்னு தெரிய வரும். ஆனால் அந்த விஷயம் தெரிய வராமல் இழுத்தடிச்சு ரோகிணியை காப்பாற்றலாம் பேர் வழின்ட்டு ரோகிணிகிட்ட கால் பண்ணி நீ ஏதாச்சும் ஒன்று வந்து முத்து மீனா கடையில் குடைச்சலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னோ, இல்லை சத்யாவை தூண்டி விட்டு வந்து முத்து மீனா கடையில் பிரச்சனையை உண்டு பண்ணணும் மட்டுமே சிட்டிக்கு ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சு ரோகிணியை தப்பிக்க வச்சுட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.